ஹாய், நீங்க ஏஐ யூஸ் பண்ணி வெப்சைட் கிரியேட் பண்றீங்களா? சூப்பர்! வெப்சைட் நீட்டா, ப்ரொஃபஷனலா, சூப்பரா இருக்கா? கிரேட்! பட் அது எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியா இருக்கா? வெப்சைட் நீட்டா இருந்தா மட்டும் போதுமா? கூகுள் சர்ச் பண்ணும்போது கண்டிப்பா அது ரிசல்ட்ஸ்ல வரணும். அப்பதான் யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வருவாங்க. அப்போ நாம கிரியேட் பண்ற வெப்சைட் கண்டிப்பா எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். எஸ்இஓனா மைட்டா டைட்டில் டேக் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் தானே. அது நம்ம மேனுவலா அப்டேட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இல்ல. எஸ்இஓ அப்படிங்கிறது ஜஸ்ட் டைட்டில் டேக் அண்ட் டிஸ்கிரிப்ஷனோட நிற்கிறது கிடையாது. நம்ம வெப்சைட்குள்ளே ஆட் பண்ணுற கண்டென்ட்ஸ், அதில் நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ், ஈவன் H1 H2 டேக்ஸ் கூட எஸ்இஓவில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணும். அப்போது ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியாக யோசிச்சு கண்டென்ட் எழுதணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னா அதே ஏஐ டூல் யூஸ் பண்ணி நம்மளால அதுக்குரிய எஸ்இஓ கண்டென்ட் காப்பியும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நாம ஒரு எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி வெப்சைட் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இன்னைக்கு நாம இதுக்கு யூஸ் பண்ண போற டூல் என்ன அப்படின்னா லவபிள் டூல். ஃபர்ஸ்ட் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி வெப்சைட் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ராம்ப்டிங். எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி வெப்சைட்டுக்கு மட்டும் நான் சொல்ல, நார்மலாக ஒரு ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராம்ப்டிங் பிளேஸ் அண்ட் வைட்டல் ரோல். நம்ம ஜஸ்ட் சிலர் வெப்சைட் கிரியேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் அ வெப்சைட் ஃபார் அ பிரைடல் பொட்டிக் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் ஏஐ நம்மளுக்கு வெப்சைட் கொடுக்கும். பட் நாம ப்ராம்ப்டிங் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெப்சைட்டில் நம்மளுக்கு அதிகமான ஒர்க்ஸ் இருக்காது. அந்த வெப்சைட் பார்க்க இன்னுமே ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்ணலாம். தென் அந்த வெப்சைட்டை எஸ்இஓக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே நான் ஜஸ்ட் ப்ராம்ப்டிங்ல மட்டும் தான் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொடுக்க போற ப்ராம்ப்ட் என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்குரிய ப்ராம்ப்ட் தான் நான் இந்த இடத்துல கொடுக்க போறேன். இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் கிரியேட் பண்றதுக்குரிய ப்ராம்ப்ட் இங்க நம்ம கொடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு பொட்டிக் நேம் கொடுத்திருக்கோம். அதனுடைய லொகேஷன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். தென் பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர், ஹோம் பேஜ்ல என்னென்ன இருக்கணும், கலெக்ஷன்ல அதுக்கு கீழே நம்மளுக்கு என்னென்ன இருக்கணும், முகூர்த்தம் சில்க், சாஃப்ட் சில்க்ஸ் அண்ட் கேஷுவல் வியர், இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் கீழே இருக்கணும். அபௌட் அஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பொட்டிக்கோட டீடைல்ஸ், அண்ட் கான்டாக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கன்சல்டேஷன் ஃபார்ம் அண்ட் அட்ரஸ் அண்ட் கூகுள் மேப் பிளேஸ் ஹோல்டர் இருக்கணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட் என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா இது எந்த மாதிரி ஒரு தீம்ல இருக்கணும், ராயல் அண்ட் எலகன்ட் தீம்ல இருக்கணும். கலர் பேலட் என்ன மாதிரி கலர் பேலட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா டீப் மெரூன் அண்ட் கோல்டு. அண்ட் என்ன மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத இங்க நம்ம கொடுத்திருக்கோம். அதே மாதிரி அதுல யூஸ் பண்ற அந்த சில்க் சாரி இமேஜஸ் ஹை குவாலிட்டியில இருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப டீடைல்டாவே நாம இங்க கொடுத்திருக்கோம். சிங்கிள் லைன்ல நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் நம்மளுக்கு கண்டிப்பா வெப்சைட் ஜென்ரேட் ஆகும். நம்ம இந்த அளவுக்கு டீடைல்டா ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் வெப்சைட் ஜென்ரேட் ஆகும். பட் சிங்கிள் லைன்ல நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிற வெப்சைட்ல நம்ம இன்னுமே ஒர்க்ஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு கலர் சாட்டிஸ்ஃபைடா இருக்காது, தென் அதில் உள்ள கண்டென்ட் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. பட் இந்த அளவுக்கு டீடைல்டா நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வெப்சைட் இன்னுமே ப்ரொஃபஷனலா நம்மளுக்கு வரும். ஸோ நம்மளுடைய ப்ராம்ப்ட் எல்லாமே இங்க நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க நான் என்டர் கொடுத்துக்கிறேன். டன். இப்போ நம்மளுடைய வெப்சைட் இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நாம் கொடுத்த மாதிரி டீப் மெரூன் அண்ட் கோல்ட் கலர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் நம்ம கொடுத்த கண்டென்ட் அது எல்லாமே நம்மளுக்கு இங்கே விசிபிளாக இருக்குது. கன்சல்டேஷன் பட்டன், கலெக்ஷன்ஸ், அண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கலெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. தென் கீழே பார்த்தோம்னா டெஸ்டிமோனியல், அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா புக் நோ ஆப்ஷன். ஸோ ஹோம் பேஜில் இது எல்லாமே நம்மளுக்கு விசிபிளாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம கலெக்ஷன் பேஜ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கலெக்ஷன் பேஜஸில் பார்த்தோம்னா பிரைடல், ப்ரீமியம், ஸோ இந்த மாதிரி அதுக்கு கீழே தனித்தனி கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. அண்ட் அபவுட் அஸ் செக்ஷன். ஸோ அபவுட் அஸ் செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் அபவுட் கண்டென்ட் இங்கே விசிபிளாக இருக்குது. அண்ட் எவ்வளோ இயர்ஸ் இது எல்லாமே நம்ம கொடுத்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே விசிபிளாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் கான்டாக்ட் பேஜில் நம்ம ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி நம்மளுக்கு பிரைடல் கன்சல்டேஷன் ஃபார்ம், அட்ரஸ் அண்ட் கூகுள் மேப்பும் நம்மளுக்கு இங்கே விசிபிளாக இருக்குது. ஸோ இப்போ நாம டீட்டெயில்டாக ப்ராம்ப்ட் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த ப்ராம்ப்ட்டை மேட்ச் பண்ணி நம்மளுக்கு என்டையர் வெப்சைட் இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம கொடுக்க போகிற நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் என்ன அப்படின்னா ஸோ இதில் உள்ள கண்டென்ட்டை நம்ம எப்படி எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் நாம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை நான் பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். இந்த யூஆர்எல்ல நம்ம இன்னொரு டேப்ல இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுக்க போறோம். ஸோ இந்த ப்ராம்ப்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை நம்மளுடைய வெப்சைட்ல எப்படி எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியா நம்ம சேஞ்ச் பண்றதுங்கிற ப்ராம்ப்ட் தான் நம்ம இங்க கொடுக்க போறோம். ஸோ இப்போ நான் இங்க ப்ராம்ப்ட்டை பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ராம்ப்ட்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆப்டிமைஸ் திஸ் என்டையர் வெப்சைட் ஃபார் எஸ்இஓ டார்கெட்டிங் த கோயம்புத்தூர் மார்க்கெட். ஸோ கோயம்புத்தூர் மார்க்கெட்டை டார்கெட் பண்ற மாதிரி இந்த என்டையர் வெப்சைட்ல நம்ம எஸ்இஓ ஒர்க் பண்ண போறோம். ஸோ என்னென்ன டாஸ்க் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா கீவேர்ட். இன்டகிரேட் ஹை ரேங்கிங் கீவேர்ட்ஸ் லைக் பெஸ்ட் சில்க் சாரி இன் கோயம்புத்தூர், பியூர் காஞ்சிபுரம் பிரைடல் சில்க்ஸ் அண்ட் அத்தன்டிக் ஹேண்ட்
ஹேண்ட்லூம் பொட்டிக் நேச்சுரலி இன்டு த ஹெட்டிங் அண்ட் பாடி டெக்ஸ்ட். ஸோ ஹெட்டிங் அண்ட் பாடி டெக்ஸ்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து கொடுக்கணும். பெஸ்ட் சில்க் சாரி இன் கோயம்புத்தூர், பியூர் காஞ்சிபுரம் பிரைடல் சில்க்ஸ் அண்ட் அத்தன்டிக் ஹேண்ட்லூம் பொட்டிக், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து ஹெட்டிங்லையும் பாடி டெக்ஸ்ட்லையும் இன்க்ளூட் பண்ணணுன்ற மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெட்டா டாக்ஸ். ஸோ SEO டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஒவ்வொரு பேஜுக்குமே ஜென்ரேட் பண்ணணும். டைட்டில் வந்து 60 கேரக்டர்ஸ்குள்ள தான் இருக்கணும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து 160 கேரக்டர்ஸ்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கறத நாம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இமேஜ் ஆல்ட் டெக்ஸ்ட். இப்போ நாம ப்ரொவைட் பண்ற எல்லா இமேஜஸ்லயும் வந்துட்டு என்ன மாதிரி ஆல்ட் டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னா சில்க் சாரி டிசைன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆல்ட் டெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொவைட் டிஸ்கிரிப்டிவ் ஆல்ட் டெக்ஸ்ட் ஃபார் ஆல் த இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் ஃபோக்கஸிங் ஆன் சில்க் சாரி டிசைன்ஸ். ஸோ சில்க் சாரி டிசைன்ஸ் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஆல்ட் டெக்ஸ்ட் வந்து எல்லா இமேஜஸ்க்கும் கொடுக்கணும் அப்படிங்கறத நாம இங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா லோக்கல் SEO. அதாவது வந்துட்டு நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் add a why chooses section that highlights why we are on a top choice for silk saree in Tamil Nadu. அதாவது வந்துட்டு நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இங்க விசிபிளா இருக்கணும் அண்ட் why chooses செக்ஷன்ல கண்டிப்பா டாப் சாய்ஸ் ஃபார் silk sarees in Tamil Nadu அப்படின்ற விஷயங்களை நாம ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கறத நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரீடபிலிட்டி. யூஸ் ஷார்ட் சென்டென்ஸ் அண்ட் புல்லட் பாயிண்ட்ஸ் டு இம்ப்ரூவ் த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெடியூஸ் த பவுன்ஸ் ரேட்ஸ். அதாவது வந்துட்டு இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட்டை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இங்க அபவுட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னா சின்ன சின்ன கண்டென்ட்டாக புல்லட் பாயிண்ட்ஸாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு யூசர் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஹைலைட்டட் பாயிண்ட்ஸை வந்துட்டு டக்குன்னு அவங்களுக்கு விசிபிள் ஆயிருக்கும் அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு தேவையான ப்ராம்ப்டை வந்து இங்கே நம்ம டீட்டெயில்டாக கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ டெக்னிக்கல் SEOஸ்க்கு நம்மளுக்கு தேவையான சைட் மேப் டாட் XML அண்ட் robot.txt இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஏஏ நம்மளுக்கு இங்கே கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த கண்டென்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் சில்க் சாரி இன் கோயம்புத்தூர் அப்படின்ற மெயின் கீவேர்ட் வந்து ஹெட்டிங்ல இருக்கு அண்ட் பியூர் காஞ்சிபுரம் பிரைடல் சில்க் அண்ட் அத்தன்டிக் ஹேண்ட்லூம் சாரீஸ். ஸோ இது எல்லாமே பாடி டெக்ஸ்ட்ல ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹெட்டிங் டெக்ஸ்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஹெரிட்டேஜ் சில்க்ஸ் டைம்லெஸ் எலகன்ஸ் அண்ட் ஹேண்ட் ஓவன் ப்ரெஷர்ஸ் சோர்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த மாஸ்டர் வீவர்ஸ் அக்ராஸ் சவுத் இந்தியா. ஸோ இப்போ நாம SEO ஃப்ரெண்ட்லி ஆப்டிமைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி இது அப்டேட் ஆயிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் செல்லிங் சில்க் சாரி டிசைன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு என்னுடைய ஹெட்டிங் டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா வை சூசஸ் அப்படின்ற செக்ஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இங்கே அப்டேட் ஆயிருக்கு. வை சூஸ் வானவில் சில்க் சாரி பொட்டிக், ஏன் வந்து நம்மளுடைய பொட்டிக் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குரிய கண்டென்ட்டும் இங்கே நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. தென் கீழே வந்துட்டு டெஸ்டிமோனியல்ஸ் அண்ட் ஒரு CT ஆப்ஷன் இருக்கு. இப்போ நம்ம அபவுட் செக்ஷன் போகலாம். அபவுட் செக்ஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து பெரிய பேராகிராஃபை வந்து ஷார்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆக்டிவிட்டி தான் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன், நம்ம வெப்சைட் மட்டும் கிரியேட் பண்ண வெர்ஷன் இது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் கண்டென்ட் மட்டும் தான் இருக்கு. பட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் யூசருக்கு ஹைலைட் பண்ணணுமோ அது வந்து நம்மளுக்கு இங்கே புல்லட் பாயிண்ட்ஸ்ல வந்து இங்கே கொடுத்துருக்கு. அண்ட் ஆல் தென் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் SEO ஃப்ரெண்ட்லி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம் வித் AI. நம்ம தனியாக வந்துட்டு போயிட்டு எதுவுமே கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணல, கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணல அண்ட் ஒவ்வொரு பேஜுக்கும் தனியாக டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் இமேஜ் கால்டெக்ஸ் எதுவுமே அப்டேட் பண்ணல. ஜஸ்ட் நாம கொடுத்த ஒரு டீட்டெயில்டு ப்ராம்ப்டில் என்டையர் வெப்சைட்டுக்கு நம்மளுடைய SEO ஆக்டிவிட்டீஸ் இங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய இந்த ஹெட்டிங்கே வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் லவபிள் ஆப் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. பட் SEO நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறம் சைட் டைட்டில் டேக் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. பெஸ்ட் சில்க் சாரி இன் கோயம்புத்தூர் அண்ட் வானவில் பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நம்ம பெருசாக எந்த சேஞ்சஸுமே பண்ணல, ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டும் தான் நம்ம கொடுத்தோம். இது நம்மளுடைய வெர்ஷன் 1 ஜஸ்ட் வந்து வெப்சைட்டை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணோம். இது நம்மளுடைய வெர்ஷன் 2 SEO ஃப்ரெண்ட்லியாக நாம கிரியேட் பண்ண ஒரு வெப்சைட். இந்த மாதிரி AI வெப்சைட் பில்டர்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க கண்டிப்பாக இன்ஃபோசிப் டிஜிட்டல் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் AI பற்றி லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எங்களுடைய AI வெப்சைட் பில்டர் மாஸ்டரி கோர்ஸ் இப்போவே செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.